வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இனத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டி பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசும் அதிகாரிகளும் இதனை கண்டுகொள்வதில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை முன்பு ஒன்று திரண்ட நரிக்குறவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டி காத்திருந்தனர். இதனை அறிந்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களை அழைத்து சென்று முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினர். அப்பொழுது கடந்த 32 ஆண்டு காலமாக இலவச மனைப்பட்டா கேட்டு தாங்கள் போராடி வருவதாகவும் மழைக்காலங்களில் கடுமையான பாதிப்புக்கு ஆளாவதாகவும் நரிக்குறவர்கள் முதலமைச்சரிடம் முறையிட்டனர். இதனை கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தீபாவளி பண்டிகை முடிந்து அடுத்து வரும் ஒரு வார காலத்தில் இலவச மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனை அடுத்து முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்த நரிக்குறவர்கள் சட்டசபையிலிருந்து புறப்பட்டு சென்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட செங்கனியம்மன் கோவிலுக்கு சொந்தமான மாந்தோப்பு, கொம்பாக்கம் வில்லியனூர் மெயின் ரோடு, சிமெண்ட் களம், ஒட்டாம்பாளையம் மற்றும் செட்டிக்களம் சாலைகளில் வசிக்கும் 66 ஏழை குடும்பங்களுக்கு அரசின் இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் நீண்ட வருடங்களாக வழங்கப்படாமல் இருந்த இலவச வீட்டு மனைப்பட்டாவை சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், நில அளவை பதிவேடுகள் துறை தாசில்தார் சந்தோஷ், வருவாய் ஆய்வாளர் பழனியம்மாள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உடன் இருந்தனர். மங்களம் தொகுதி உருவையாறு கிராமத்தில் 47 லட்சம் செலவில் துணை சுகாதார நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜையை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு கிராமத்தில் பொதுமக்கள் பல ஆண்டுகளாக துணை சுகாதார நிலையம் அமைத்து தர வேண்டுமென அரசுக்கும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். கோரிக்கை ஏற்ற வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உடனடியாக ரூபாய் 47 லட்சம் செலவில் துணை சுகாதார நிலையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் 1 செயற்பொறியாளர் கோபி, உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் ஒப்பந்ததாரர் பன்னீர்செல்வம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், அரசு துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சோம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஆதி திராவிடர் மக்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் அவரது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். கடலூர் திருப்பாதிரிப்புள்ளியூர் சுப்பராயலு நகரில் இயங்கி வரும் குளோபல் சிறப்பு பள்ளியில் தீபாவளி விழா நடைபெற்றது. கடலூர் ஐஸ்வர்யா மாதர் சங்கம் சார்பாக குழந்தைகளுக்கு இணைப்பு, கார வகைகள், பட்டாசுகள் மற்றும் புத்தாடைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா கிளப் துணைத் தலைவர் எமல்டோ ஜோ, செயலாளர் உமாசங்கர், பொருளாளர் புனிதா பாரத் மற்றும் வழக்கறிஞர் உமா புருஷோத்தமன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் குளோபல் சிறப்பு பள்ளி தாளாளர் கோபால், நிர்வாக இயக்குநர் குமுதம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். தீபாவளி முன்னிட்டு குழந்தைகளுக்கு இனிப்பு, கார வகைகள், புத்தாடை, பட்டாசுகள், குளிப்பதற்கு சோப்பு வகை,
பேஸ்ட், பிரஷ், ஷாம்பு, சீப்பு அனைத்தும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 70 குழந்தைகள் பயனடைந்தார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது.